ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி ஒரு 2 நாளாக ஒரு நல்ல ஒரு பம்ப்பு நடந்துகிட்ருக்கு மார்க்கெட்டு ஒன் டேயில். ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 71க்கு மேலே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து புல் ட்ராப்பாக இருக்குமா இல்லை மார்க்கெட் வந்து ரிவர்சல் வந்துருச்சா அப்படின்றது இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதிலையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் நான் போட்டுட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிசி பார்த்துடலாம். பிடிசி வந்து 71,400 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த இடத்துல 74 தானே? ஓகே, 74,000 போயிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஒரு ஃபேக் அவுட் ஆகிட்டு கீழே மார்க்கெட் வந்துச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுக்கு முன்னாடியும் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து கீழே வரும் அப்படின்னு. ஸோ கீழே வந்து ஒரு 62-63 அந்த ரீஜனுக்கு வரையும் வரும் அப்படின்றது சொல்லியிருந்தேன். பட் என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட்டு 66 வரையும் வந்துட்டு மறுபடியும் ரிவர்சல் வந்து 71 வரையும் வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டு எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சா அப்படின்னா, ரிவர்சல் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் பிரகாரம் நம்ம பார்க்கலாம். சரி, லாஸ்ட்டு வந்து வீடியோவில் 62 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன். ஆனால் அது இப்போ போகுமா அப்படின்னா, இப்போ போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, இப்போவும் வாய்ப்பு இருக்குது. பட் அது போனால் கூட மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே போகாது. ஸோ அந்த சினாரி இங்கே நடந்துருச்சு. அப்போ எப்படி சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்கள், இப்போ நான் சொன்ன ஏரியா வந்து இந்த ஏரியா 62-63 ஏரியா, இந்த ஏரியா சொன்னிருந்தேன்ல. ஸோ இந்த ஏரியா வந்து பிடிசி இப்போவும் போனால் என்ன ஆகும்னா, அது வந்து அந்த ஏரியாவிலேருந்து மறுபடியும் கீழே உடச்சிட்டு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதுதான் இங்கே கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குது மார்க்கெட்டு. நான் சொல்கிறேன், அது ரீசன் சொல்கிறேன் பாருங்களேன், சூப்பராக இருக்கும் அந்த ரீசனு. இப்போ வந்து மார்க்கெட்டு எப்படி போகலாம் அப்படின்னா, இங்கேருந்து மார்க்கெட்டு பம்ப் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட இது ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் லைனு, சாரி இது ஒரு பேரிஷ் ட்ரெண்ட் லைன். இது பிரேக் அவுட் பண்ணால் புல்லிஷ் ட்ரெண்ட் லைன் மாறிடும். இந்த ட்ரெண்ட் லைனோட ரிஜெக்ஷன் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்து இந்த 62 தொட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டு ஃபுல் ஃபோர்ஸில் புல்லிஷாக மாறலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டு கரண்ட் ஏரியாவிலேருந்து கூட இங்கேருந்து கூட மார்க்கெட்டு 62 அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரு புல்லிஷ் சினாரிக்கு மாறலாம். சரிங்களா? ஆக மொத்தம் வந்து மார்க்கெட் வந்து இது வந்து புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு. பிகாஸ் வந்து ஏன் அப்படின்னா, இங்கே ஒரு ரீசன் இருக்குது, நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒன்று தான், எப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த 62 வந்தாலும் வராவட்டியாலும், ஓகேவா, இந்த 62 ஏரியா இருக்குல்ல, இது வரலாம், வராமலேயும் போகலாம். அப்படி வந்தால் கூட மார்க்கெட் வந்து அனதர் லோ வந்து மார்க்கெட்டு இப்போதைக்கு இல்லை. அப்படி தான் மார்க்கெட் நமக்கு காமிக்குது. ஏன்னு சொல்கிறேன், இந்த 98,600 இது ஒரு 500 இது ஒரு ரெசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து 74,000 ஒரு ரெசிஸ்டண்ட்டு. ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டண்ட்டு பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு, பிடிசி மார்க்கெட்டு. அது மட்டும் இல்லாமல் 2 ரெசிஸ்டண்ட்டு பிரேக் அவுட் பண்ணும்பொழுது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டு தான் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட ரெசிஸ்டண்ட்டு பார்த்திங்கன்னா மேலே ரீடெஸ்ட் பண்ணும்போது அது வந்து ஃபேக் அவுட் நடந்து தான் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ரீடெஸ்ட் பண்ணும்பொழுது ஃபேக் அவுட் நடந்து தான் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இதே மாதிரி தானே இது இருக்குது. அப்போ இது வந்து கரெக்டாக டம்ப் ஆகிருக்கும். அதே மாதிரி இது வந்து ஃபேக் அவுட் ஆகி இது டம்ப் ஆகிடுச்சு, அதே மாதிரி இதுவும் ஃபேக் அவுட் ஆகி டம்ப் ஆகுமே அப்படின்றது ஒரு கணக்கு. ஸோ இதுதான் வந்து கணக்கு. ஆனால் இது உண்மையிலே கணக்கு எப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிக்கணும். எப்போவுமே டெக்னிக்கல் அனலைஸ் அப்படின்றது ஒரு ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி தான் இப்போவும் அதே மாதிரி நடக்கும் அப்படின்றது ஒரு அனலைஸ் பண்ணி பண்ணுவாங்க மார்க்கெட்டு. அதுதான் வந்து ரீட்டெயிலரோட மெத்தட். ஆனால் வேல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறது வேல்ஸ் கையில் கிடையாது, மேக்ஸிமம் வந்து பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து மார்க்கெட்டு என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா,
இந்த ஸ்ட்ரக்சர் இங்கே அப்படியே ஃபாலோ பண்ணுறதுனால இது வந்து இப்போ மேலே போயிட்டு கீழே வந்துருச்சுனால இது என்ன பண்ணுன்னா மேலே போய்ட்டு கீழே வந்தாலும் இந்த 62 ஏரியா டச் பண்ணிவிட்டு டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு மேலே தான் போகும். ஒன்று மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் வந்து இந்த 62 ஏரியா வந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். இல்லை அப்படின்னா கரண்ட் ஏரியாவிலேருந்து 62 ரீஜனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு போகலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து இடைப்பட்ட இடையில இருக்குது. அதனால் இந்த இடத்துல இங்கேருந்து கீழே வருமா மேலே போமான்ட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லலாம், அனதர் லோ வந்து இப்போதைக்கு இல்லை. சரிங்களா? அனதர் லோ வந்து இப்போதைக்கு இல்லை. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து காமிக்குது மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன ஆகுனா மார்க்கெட்டு ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சரு ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இடத்துல பியரிஷ் ஸ்ட்ரக்சராக இருந்திருக்கு. ஆனால் சேம் ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுறது இந்த இடத்துல பியரிஷ் ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சேம் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ ஆகுறதுனால இது வந்து ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சராக மாறும். உங்களுக்கு புரியுதா? டெக்னிக்கல் அனலைஸ் அப்படின்னா நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து நீங்கள் ஒரு இதுவரையும் டெக்னிக்கல் அனலைஸ் என்ன அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு தெரியாது. நான் சொல்கிறேன் பாருங்கள். டெக்னிக்கல் அனலைஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ப்ரீவியஸாக ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி நடந்திருக்கோ அதே மாதிரி மறுபடியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அப்படி கணக்கு பண்ணி ஒரு அனலைஸ் டெக்னிக்கலாக ஒரு அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து டெக்னிக்கல் அனலைஸு. அதுதான் இப்போதைக்கு இருக்கிற டெக்னிக்கல் அனலைஸ். ஆனால் உண்மையிலே டெக்னிக்கல் அனலைஸ் வேல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு ஸ்ட்ரக்சர் நடக்குது அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாட்டாங்க. என்ன கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், அது அப்படியே காப்பி பேஸ்ட் நடக்காது. ஓகேவா? ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இங்கேயும் பிரேக் டவுன் பண்ணி இங்கேயும் பிரேக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி ஃபேக் அவுட் பண்ணி வந்துருக்குது. இங்கேயும் பிரேக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி ஃபேக் அவுட் பண்ணி மறுபடியும் அனதர் லோ வருமா அப்படின்றது கேள்விக்குறி தானே. அதனால் என்ன சொல்கிறேன்னா இந்த சேம் ஸ்ட்ரக்சர் இங்கேயும் நடக்குது. ஸோ அதனால் இது அப்படியே இங்கே ஃபாலோ பண்ணாது. ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க டெக்னிக்கல் அனலைஸ்லாம் நல்லா ஊர்னவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சேம் ஸ்ட்ரக்சர்ப்பா சேமாக நடக்குது, ஸோ இங்கேயும் வந்து மார்க்கெட்டு கீழே வரும். அப்படி தான் வந்து நிறைய பேரோட கணக்கு. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா வேல்ஸ் மைண்ட் செட்டோட பார்க்குறேன். ஸோ அவங்க மார்க்கெட் மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கு இது கரெக்டான டூலு. இது ப்ரீவியஸாக ஏன்னா நம்ம மூளை அப்படின்னா எப்படி வேலை செய்யணும்னா ப்ரீவியஸாக நடந்தது ஒரு விஷயத்தை வச்சு மறுபடியும் அது மாதிரி நடந்துருவோம் அப்படின்ற கணக்கு தான் நம்ம மூளை பண்ணும். ஆனால் மூளை வந்து டிப்ளமேட்டிக்காக யோசிக்க தோணாது. சரிங்களா? அதுதான் வேல்ஸோட கீ பாயிண்ட்டு. ஸோ அவங்க வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணாது. அதனால் இது புல்லிஷாக மாறும். சரிங்களா? ஸோ ஒன்ஸு மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மேலே போகலாம், இல்லை கீழே வந்து 62 வந்துட்டு மேலே போகலாம். ரெண்டு விஷயம் நடக்கலாம், எப்படியுமே நடக்கலாம் மார்க்கெட்டில். அதே மாதிரி நமக்கு எத்தனையுமே வந்து புல்லிஷாக டர்ன் ஆகுது. 12 hour டைம் ஃப்ரேமில் பாருங்கள் புல்லிஷாக டர்ன் ஆகுது. ஸோ இங்கேயும் வந்து இது புல்லிஷ் ஸ்ட்ரக்சராக இப்போ மாறும். இது வேறு ஸ்ட்ரக்சராக இருக்கனால இது புல்லிஷாக மாறும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அனதர் லோ வந்து இப்போதைக்கு இல்லை. ஸோ மேலே பம்ப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு போகுது நெக்ஸ்ட் வீடியோ அனலைஸ் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த அனலைஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக்கல் அனலைஸ் எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக்கல் அனலைஸ், இந்த நாலேஜு, இந்த சைக்காலஜி அனலைஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.